அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கண்டு அமெரிக்காவே ஆடி போயிருக்குது நண்பர்களே. எப்படியாவது மோடி அவர்களை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா சதி மேல சதி செய்து கொண்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் தான் அமெரிக்கா பயங்கரமான சதி வேலைகளில் ஈடுபட்டிருக்குது. எப்படியாவது மோடி அவர்களை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகளை சொல்கிறேன் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக அமெரிக்கா செய்த வேலைகள் என்ன, அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்க போது, அமெரிக்காவுடைய தோழர்களான இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களெல்லாம் சேர்ந்து இந்தியாவை எதிர்க்கிறார்களே, மோடி அவர்களை எதிர்க்கிறார்களே, இதனை மோடி அவர்கள் எப்படி கையாளுறாரு, சாட்டையை சுழற்றுகிறார் மோடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன செய்தாரு இவர்களை எதிர்த்து, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்லேருந்து பலவிதமான ரிப்போர்ட்டுகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. அவை எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு குறிக்கோள் தான். தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது இந்த தேர்தலில் மோடி அவர்களை தோற்கடிச்சு விட வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒற்றை குறிக்கோளாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சில தினங்களுக்கு முன்பு தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை, அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை இருக்கு இல்லையா, அது வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிபிஐ, எஃபிஐ மற்றும் மேற்கத்திய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் சேகரித்த தகவலின்படி இந்தியாவுடைய ரா அமைப்பு இருக்கு இல்லையா, சர்வதேச உளவு அமைப்பு, இந்தியாவுடைய அமைப்பு, அந்த ரா அமைப்பை சேர்ந்த சில மூத்த அதிகாரிகள் நேரடியாக உத்தரவிட்டு அமெரிக்க மண்ணில் அமெரிக்க பிரஜையாக வாழ்ந்து வருகிற இந்த காலிஸ்தான் தீவிரவாதி பண்ணோன் இருக்கான் இல்லையா, அவனை கொல்றதற்கு சதி செய்தாங்க. அதற்கு ஒரு அசாசினேஷன் கான்ட்ராக்டை இவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தது. இது ஒன்றும் புதிய தகவல் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்கதான் அந்த ரிப்போர்ட் தெளிவாக சில விஷயங்களை சொன்னது. அதுல என்ன அப்படின்னா, இந்த ஆர்டரை கொடுத்தாங்களே, அந்த அசாசினேஷன் ஆர்டர், இந்த தீவிரவாதி பண்ணோனை கொலை செய்வதற்கான ஆர்டர், அந்த ஆர்டரை கொடுத்ததே ஒரு மூத்த ரா அதிகாரி தான். அவர் பேர் யாதவ் அப்படின்னா அவருடைய பெயர் முதற்கொண்டு, அவருடைய டெசிக்னேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல இதை வெளியிட்டதோட இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் மேலும் பல மூத்த ரா அதிகாரிகள் இதில் தலையிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இந்திய ராவுடைய சீஃபாக இருந்த, தலைவராக இருந்தவரையும் பெயர் குறிப்பிடாமல் அவருக்கும் இதற்கும் நேரடியாக தொடர்பு இருந்திருக்குது, அவருக்கு தெரிந்தே இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதோட இல்ல, இந்த ரிப்போர்ட்ல மேலும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அது என்னன்னா, பிரதமர் அலுவலகத்தை சேர்ந்த மூத்த அதிகாரிகளுக்கு இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரியும், அவங்களுடைய ஒப்புதலோட தான் இது நடந்திருக்குது அப்படின்னு நேரடியாக பிரதமர், இந்திய பிரதமர் அலுவலகத்தின் மீதே கை நீட்டி இப்படி குற்றஞ்சாட்டி இருக்குது இந்த வாஷிங்டன் போஸ்ட். அதோட நிற்காம மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கிறார் இல்லையா, அஜித் தோவால், அவருக்கு நேரடியாகவே இதில் தொடர்புண்டு, அவருக்கு தெரிஞ்சுதான், அவருடைய உத்தரவின் பேரில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்குது. அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற வாஷிங்டன் போஸ்ட் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுச்சு அப்படின்னாக்க, இது நடப்பதற்கு 2-3 தினங்களுக்கு முன்பு இங்கிலாந்திலிருந்து வெளிவருகிற த கார்டியன் பத்திரிகையும் இதே போல ஒரு விஷயத்தை சொல்லுச்சு. ஆனால் அதில் யார் பேர் என்ன இதெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்தியாவுடைய ரா அதிகாரிகள் பல நாடுகளில் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுச்சு. இதுக்கு அடுத்ததாக நேற்றைய தினம் பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவுடைய உளவு ஏஜென்சி வெளியிட்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 2020ஆம் ஆண்டு இந்திய உளவாளிகள் சிலரை நாங்கள் கண்டுபிடிச்சோம், அவங்கள நாங்கள் நாடு கடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட்டை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது எப்படி, இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை ஆஸ்திரேலியாவுடைய அமைப்புகள், அரசு உளவு அமைப்புகள் வெளியிடுறாங்க. அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற இந்தியர்கள் இருக்கிறாங்களே அவங்களிடையே மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடைய சீக்ரெட்டுகளை அவங்க திருட முயற்சி செய்தாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை பற்றிய தகவல்கள், ஆஸ்திரேலியாவுடைய அரசு ரகசியங்களை எல்லாம் வந்து இவங்க திருட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட்ல சொன்னாங்க. இப்படி இதையெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு விஷயம் தெரியும் நண்பர்களே. அது என்னன்னா, இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக தான் தெரியுது. மேற்கத்திய நாடுகள்லாம் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து கொண்டு கோஆர்டினேட் பண்ணி ஒன்றாக கைகோர்த்து கொண்டு ஆளுக்கு ஆளு டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் இந்தியாவை தாக்க முற்படுறாங்க அப்படிங்கிற அவனுக்கு தெரியுது. ஒரு வருடத்துக்கு முன்பு கனடா வந்து இந்தியாவின் மீது இப்படி ஒரு பழி சுமத்தியது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடாக இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே அந்த டைமிங் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரியாக இந்தியாவில் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இவங்க செய்யறதை வைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எப்படியாவது மோடி அவர்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. சரி, மோடி அவர்களை எதற்காக தோற்கடிக்கணும்னு மேற்கத்திய நாடுகள்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து விஷயமே நண்பர்களே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மீண்டும் மோடி அவர்கள் ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னாக்க, மோடி அவர்கள் ஒரு வளமான, ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு பலமான இந்தியாவை அவர் கட்டமைப்பார். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை, அதாவது உலகமே ஏளனமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு நாடாக இருந்த இந்தியாவை, காங்கிரஸ் காலத்தில் அப்படி இருந்த இந்தியாவை அவர் மீட்டெடுத்து இன்றைக்கு உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாடாக மாற்றி இருக்கிறாரு. இராணுவ பலத்திலையும் சரி, செல்வாக்கிலையும் சரி, எல்லா வகையிலையும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, எல்லா வகையிலையும் இந்தியாவை ஒரு பலமான நாடாக கட்டமைச்சு கொண்டு வர்றாரு. இப்பதான் வந்து நம்ம பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வளர்ச்சியை மெல்ல மெல்ல இந்தியா காண ஆரம்பிச்சிருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் மோடி அவர்களே பிரதமராக வந்துட்டாரு அப்படின்னாக்க, நம்முடைய வளர்ச்சி இதுவரைக்கும் இப்படி இருந்த வளர்ச்சி இனி சல்லுன்னு இப்படி மேலே ஏறும். பொருளாதார ரீதியில் மட்டுமில்ல, உலக செல்வாக்கு, பிற நாடுகள் மீது நாம் கொண்டிருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பன்மடங்கு பெருகும் போது இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிரும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒருவேளை மோடி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, இப்போ நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா பின்னாடி பிரச்சனையாக போயிருமே அப்படிங்கிறதுனால இந்த நாடுகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அங்கங்கே வந்து அவங்க பத்திரிகைகளை சில ரிப்போர்ட்டுகளை பிளான்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது, ஐயோ எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்தியா எங்களுடைய கூட்டாளி நாடு, நட்பு நாடுன்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணம் நேற்றைய தினமே நடந்திருக்குது. ஆஸ்திரேலியாவுடைய அரசு பேச்சாளர்கிட்ட பேசும்போது பத்திரிகையாளர்கள் இதை பற்றி கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, அது வந்து அந்த ஏஜென்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க டீட்டெயிலு, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்தியா வந்து எங்களுக்கு நெருங்கிய நட்பு நாடு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ஒரு பங்காளி நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரியான பதிலை சென்ற வாரம் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் பேச்சாளரும் சொன்னாரு, அமெரிக்க அரசு பேச்சாளரும் சொன்னாரு அப்படிங்கிறதை நாம் இங்க குறிப்பிட வேணும். மொத்தத்தில் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இந்த வீக்கான ஒரு வலுவிழந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை கொண்டாந்து நம்ம ஆட்சியில் உட்கார வச்சுட்டா நாம் நினைக்கிற மாதிரி இந்தியாவை நாம் வந்து ஆளுமை செய்ய முடியும். காங்கிரஸ் கட்சி வந்ததுன்னா இந்தியாவுடைய பலம் எல்லாம் அவங்க வந்து முடிச்சு கட்டிடுவாங்க. ராகுல் காந்தி பேசுகிற பேச்செல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்தியாவை வீணடிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்தியா ஒரு பலவீனமான நாடாக மாறிவிடும். அப்பொழுது நாம் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியும், நமக்கு வேணுங்கிறத பண்ண முடியும். இப்போ சென்ற முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ ராகுல் காந்தியே கிளம்பி போய் அவங்க அம்மா தலைமையில், சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் ஜி ஜின்பிங்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்குமே இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. ராகுல் காந்தியை மட்டும் எப்படியாவது நம்ம மேலே கொண்டாண்டோம்னா நாம் நினச்சது தாண்டா நடக்கும், இந்தியாவை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா உண்மையிலேயே காப்பாற்றப்பட வேணும் அப்படின்னா, இந்தியா விரைவில் ஒரு சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா,
பாரத பிரதமராக மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை நண்பர்களே. மேற்கத்திய நாடுகள்லாம் சதி செய்கிறத வச்சு பார்த்தாலே நமக்கு யார் அடுத்த பிரதமராக வர வேணும், யார் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.